சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 1ல் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா வந்து சாரீ வாங்கியிருப்பாங்க. அந்த சாரீக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மேலே போய் காசு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. பார்வதி வந்து மேலே போய் காசு எடுக்க போவாங்க. அங்கே போய் பார்த்தா காசு வந்து பீரோவில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு விஜயாவை கூப்பிடுவாங்க. விஜயா வந்து என்ன பார்வதி காசு எடுத்துகிட்டு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காசை காணோம் விஜயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது காசை காணோமா, என்ன இப்போ பார்த்து இப்படி சொல்கிற, அவங்க வேற வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேகமாக கீழே போயிட்டு இந்த மாதிரி பார்வதி வந்து அந்த காசை அவசரமாக எதுக்கோ யூஸ் பண்ணிட்டாலாம், அதனால நான் இன்னொரு நாள் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் விஜயா வந்து பார்வதி கிட்ட என்ன பார்வதி காசை காணும்னு சொல்கிற, காசு எங்கே போச்சு, நீ எதுவும் யூஸ் பண்ணிட்டியா அதுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், நானும் எதுவும் யூஸ் பண்ணல விஜயா அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே தான் போயிருக்கேன், என்ன திருட்டா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. உடனே வா போய் நம்ம நல்லா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் நல்லா செக் பண்ணுறாங்க. எங்கே செக் பண்ணுமே எதுவுமே இல்லை. உடனே விஜயா வந்து பார்வதிட்ட ஓ நகையெல்லாம் இருக்கான்னு பாருங்கிறாங்க. உடனே பார்வதி அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்களோட நகை பணம் எல்லாமே இருக்குது, இந்த 2 லட்சத்தை மட்டும் காணும், அது எப்படி ஏன் பணம் மட்டும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பார்வதி கிட்ட வேறு யாரும் மேலே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் யாருமே வரலையே, அப்புறம் எப்படி தான் பணம் காணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்து சாரீ வந்து மடிச்சிருக்கும். அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு வந்து மீனா தானே இங்கே வந்து சாரியை வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட கேட்பாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா தான் வச்சுட்டு போனா, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. மீனா தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்லுவாங்க. அவன் மருமக விஜயா, அவளை போய் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. அவளோட குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம், அப்படி இருக்கும்போது அவள் தான் கண்டிப்பாக திருடி இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஜயா நீ இப்படி பேசுகிற, அவளாம் நல்ல பொண்ணு, அவளாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பணம் எங்கன்னு கேளு, அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. என்னாலலாம் அப்படி சொல்ல முடியாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்டலாம் அப்படி பேச முடியாதுன்னு பார்வதி சொல்கிறாங்க. சரி நீ ஒன்றும் பண்ண வேணாம், அந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மிஸ் கால் கொடுப்பேன், நீ திரும்ப எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 1 நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.